கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இதில் பார்லி, கருப்பு கவுனி, பாசிப்பருப்பு, கொள்ளு 4 பொருளும் கலந்துருக்கு. இது கருப்பு கவுனி பெண்களுக்கு நீர்க்கட்டிகள் வராமல் தடுக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். கொள்ளுலையும் இதுலேயும் பாசிப்பருப்புலேயும் புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து இதெல்லாம் கலந்துருக்கு. பார்லி அரிசி சுகர் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். இதை வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி எப்படி கஞ்சி தயாரிக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் 1 டம்ளர் மாவு எடுத்து நம்ம போட்டுக்கிறணும். இது ரொம்ப நல்லது. வறுத்து அரைச்சிருக்கனால முதலே அது நல்லா பாதி பாயில் ஆயிடுது. நம்ம திருப்பி அதை கஞ்சி பதத்துக்கு காய்ச்சிரும். இதில் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு உப்பு, இது நல்லா கலந்துட்டு நம்ம முதல்லையே அடுப்பில் வைக்காமையே இதில் கலந்துக்கணும். 1 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நம்ம அடுப்பில் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீங்கள் எந்த மாதிரி குடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிடலாம். இதை நல்லா கைவிடாமல் கிளறிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும். கரைச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா தான் நல்லது. முதல்லையே வச்சுட்டா நம்மளுக்கு கட்டி தட்டிடும். அதனால் நல்லா கரைச்சிருங்க. உப்பெல்லாம் நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிடுவோம். இதை வச்சு சிம்லேயே இப்போ நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். சிம்லேயே கிளற தான் கீழே கட்டிப்படாமல் நல்லா வெந்து வரும். அது ஒரு 5-6 நிமிஷம் போதும். சிம்லேயே வச்சு கிளறணும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. பாருங்கள், 6 நிமிஷத்தில் அது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா கடைஞ்ச மோர் எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டு உங்களுக்கு தேவையான வெங்காயம்லாம் கலந்து கஞ்சி சாப்பிடலாம் நீங்கள்.